இப்படியெல்லாம் பாண்டனே என்ன ரசிச்சு துசிச்சு வணக்கம் தனக்கு அழகுட்டா அப்படியெல்லாம் நான் வந்திருக்கேன். அப்படி இல்ல நீ தப்பா சொல்ற. எப்படி உனக்கு தனக்கு அழகு சரி என்னால வாழ்ந்து எடுப்பது உனக்கு அழகு. எனக்குமா செஞ்சு விடும் இப்படியெல்லாம் பேசணும். வேற ஒத்துக்கு வச்சுக்கணும். இப்படியெல்லாம் வந்திருக்குன்னு ஒன்னும் நாண்டலையா? ஐயோ டக்குனு வாடி கொத்து கிடைக்குது. சொல்லு மச்சான். ஐயோ மச்சான கூப்பிடாதா தம்பி. சொல்லு தம்பி. தம்பின்னு கூட மோன கொட்டையால அடிப்பான். என்னடா திக்கு குடியாத பேசுற? கள்ள குச்சிக்கல இழுத்துருண்டா. என்னதோ சொல்லுவேன் வேணான்னு பாக்குறேன். எப்பவும் குஞ்சாத்து தேவடைய போல ஏய் அத தொட்டு தொல்லைய தொட்டு அதெல்லாம் கிரவுல தொட்டு வாழையில ஊத்தி பருத்தி எடுத்து உருப்புல குடிச்ச புண்டவாய மகனேன்னு கேட்டு போடுவேன்டா. புண்டவாய வார கேட்டு போடுவேன். நான் கேட்கல நான் கேட்டு போடுவேன். எப்படி கேட்டு போடு கேட்கல. சரி அம்மா நீ வா. சாமி வணக்கம். நான் வந்தேனே சபையா நாடி. நான் யார் விளக்கம் புரியுமா? நீ யாரு? எந்த நாட்டு அரிசி? கொட்டை அரிசியா பூங்கல் அரிசியா இல்ல ரேஷன் அரிசியா? இந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு வந்த? எத்தனை புண்ணு வெளுத்த? எத்தனை பேருக்கு போன? எத்தனை புள்ளைங்க வாங்கின? விளக்கத்தை சட்டி தொடர்ந்துடா. தாதி எப்படி தெரியுமா? அரி என்று சொற்குலத்தில் தெரியாமல் கூத்தாடை ஆசை நான் கொண்டு வந்தேன். அதேதான் வந்து நான் எதை நான் பாடுவேன். என் இதயம் கலங்குதே இறைவனோது தருமந்தானோ. கண்ணனே கார்மேக வண்ணனே காத்திடும் மின்மணி வண்ணனே. இந்த சரியின் சபையம் உண்பக சந்தோஷம் கொண்டிட இந்த ஊர் சாமிய துணை வர வேணும். தாவி இப்படியெல்லாம் பல வண்ணங்கள் நான் வந்தன வைத்தனே. நான் யார் விளக்க முடியுமா? சொல்ல மறுபடியும்
சரச ஒய்யால ரூபி அரசர் மகிழும் தேவி நானா வந்து அந்த சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவ மகாராஜ் இருக்காங்க அவருடைய மனைவியா நானும் வந்து சரஸ்வதி 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 அது மட்டும் நன்றி விளக்கம். என்னோட பேரு வந்து சரஸ்வதி. எங்க தங்கையானவள் கலைவாணி. கலைவாணி ஆமாடா கலைவாணி. நாங்க எல்லாம் கட்டி உன் நாவில எதுவும் வராது. கல்வி ஓதக்கூடிய கலைவாணி. ஆமா வணக்கம் தனக்கம் தாலி காரணம் சடைக்குழுங்க என் நகை பட்டாடை எப்படா இருக்கு? சூப்பரா என் தங்கையானவள் கலைவாணி இருக்கின்றார். நாளை தேன் கூப்பிட்டால் மன்னவரை போய் பார்க்கலாம். சரி சரி சரி. அத கலவாணி இருக்கு அந்த கலவாணி தர்பார் அவனோட கதை தொடரும்.
வீடியோ பார்த்துங்களா ஆஃப் பண்ணுற காலையில் போடுறா பார்க்கக்கூடாது டேய் நீ என்ன கம்பமா கையறா பாடு பாடு
தெரியுமா? எப்படி? ஐயா கட்டளம் கட்டும் மேஸ்திரி எல்லாம் சித்தால போடுறான் ஜோடி. ஐயா கட்டளம் கட்டும் மேஸ்திரி எல்லாம் சித்தால போடுறான் ஜோடி. அந்த மாமியார் கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுறான் ஜோடி. அந்த மாமியார் கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுறான் ஜோடி. அந்த மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுறான் ஜோடி. அந்த மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுறான் ஜோடி. ஐயா ஸ்கூல்ல வாத்தியார் எல்லாம் டீச்சர் போடுறான் ஜோடி. ஐயா ஸ்கூல்ல வாத்தியார் எல்லாம் டீச்சர் போடுறான் ஜோடி. ஐயா ஸ்கூல்ல ஆம்பளை எல்லாம் ஆயமா போடுறான் ஜோடி. என்ன தம்பி? ஹலோ ஏண்டா? அண்ணா நான் பாடுற ஒரு பாட்டு ஆமா, அதுக்கு என்ன தெரியுமா? ஒன்னும் தெரியல பையா. அதெல்லாம் தெரிஞ்சா தாளாடிக்கு போறேன் நானு. ஓ ஏன்னு கேக்குறேன். ஆமா. என்ன ஏன்? ஒரு கொண்டாட்டி இருக்க ஒரு பொண்ணு இருக்க. அந்த ஈஸ்வரனே ஓஹோ, இப்பதான் ஜோடி போறதில்ல. ஜோடி படத்துல அந்த ஈஸ்வரனே அப்பயே போட்டாரா? அவரு. ஆமா. ஆஹா. பரமசிவனும் பார்வதற்கு ஆமா, அந்த கங்கச்சி கங்கை கங்கா தேவி அங்க கங்காதேவ போடுற ஜோடி. ஜோடி. என்ன ஆமா. இந்த மாநில மக்கள் தான் போடுறாங்க பார்த்தா. ஓஹோ. என்ன இந்த மாநில மக்களும் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? எப்படி பண்றாங்க? கட்டணம் கட்டுற மாதிரி மேஸ்திரி ஓஹோ, அவன் ஆம்பளால சேர்த்துக்க மாட்டான். ஓஹோ. போட்டு வச்சிருந்தாலும் வேலைக்கு வருவான். ஏண்டா? ஏன்னா ஜோடி போறதுக்கலாம். அதுக்குதான் வேலை செய்யட்டா. ஆமா. அப்படியே கொஞ்சம் பூசத்து பூசத்து. அப்படியே கொஞ்சம் சைடு அடிக்கிறது. ஏய், அப்படியே கொஞ்சம் பூசத்து. பூசத்து. ஏன்னா அவனை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். உற்சாகமா இருக்கு. ஆமா. ஆஹா. அதான் இன்னொன்னுக்குது. எப்படி? இந்த மாமியா மருமக பாரு. ஓஹோ, வீட்டுல. வீட்டுல ஆஹா. மாமியா கொஞ்சம் அழகா இருந்தா ஆமா. மாமனார் எப்ப விடுறாலும் தெரியாது. ஓஹோ. அந்த மருமக போடுறான் ஜோடி. அங்க மாமியா கொஞ்சம் அழகா இருந்தா அழகா இருந்தா. மருமக உள்ள வந்துடுறான். ஓஹோ, மருமக கொஞ்சம் அழகா இருந்தா இருந்தா. அதே மாமனார் உள்ள வந்துடுறான். மச்சா, இதெல்லாம் உன் வாயாலே சொல்றான். இல்லையா சூத்து ஓட்டியால சொல்றேன். ஒரு கண்ணி அம்மா அவர் சொல்றேன். அம்மா இருக்கிறா பாரு. ஐயோ ஸ்ரீராமா உந்தன் அருளை மறவேனே. ஐயோ ஸ்ரீராமா உந்தன் அருளை மறவேனே. உந்தன் அருளை மறவேனே.
ஏய் எங்க கை வைக்கிற? ஓ எங்கடா கை வைக்கிற? நான் இதெல்லாம் வச்சு புடி நான் போயிட்டேன். ஏய் எடுத்து வை, அம்மாதுல வை, உக்காதுல வை, உன் தங்கச்சில வை, உன் சித்தில வை, எடுத்து உங்க கூச்சியாதுல வைடா. ஏன் மேல வைக்கிற? அங்கெல்லாம் வச்சேம்மா ஒரு ஜாலியா இருக்கணும்மா. இங்க வச்சாடா ஜாலியா இருக்கும். ஏய் எங்க கை வைக்கிற? ஏம்மா அவெல்லாம் அடிக்கிறேன் வலிக்குதேம்மா. நீ அச்சாதான் சில்லுக்குதேம்மா எனக்கு. எப்படியா உக்குள்ள அடிப்பா போலக்குது. இல்ல நாளைக்கான ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கிறேனே, என்ன பார்த்தா ஒரு பாட்டில்ல விட மாட்டியா? இல்ல கிளாஸ்ல விடுவேன். ஏய் பாட்டில் விட மாட்டேன். ஒரு பாட்டில் விட மாட்டியா? பாட்டில் வேணுமா? ஆமா. ஏ புள்ள உன்னை எத்தனை மணிக்கு ஒன்னு வர சொல்ல நீ? வணக்கம் தனி கணக்கு. நான் வந்திருக்கேனே. நான் யார்? இதனா சின்னவள். திருமணம் என்னதா? திருமணம் இல்லையா? நாடு என்ன? நகரம் என்ன தெரியுமா? ஏமா சொல்ல மாதிரி தெரிவிக்கிறேன். என்னோட பேர் தான் காயத்ரி. அப்படித்தாலாம் காயத்ரி இருந்தாலும் அக்கால இப்ப அக்கால பார்க்கலாம். அக்கா ஓ அக்கா காரியா தங்கச்சி காயத்ரி என்ன சொல்லிட்டே பார்க்கலாம். அப்படியே வாரு தங்க அக்கா வாரு தங்க அக்கா ஈசனோட கிருபையானா ஈசனோட கிருபையினா நீரே உலக போற்றோம்.
ஒன்றும் இல்லை கும்பிடு